Good morning, students. Welcome to Extended Mathematics. Today's topic Exercise 4.4, Part 2. Dear students, for Life Mathematics, Exercise 4.4 பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு செகண்ட் செம்ல இருந்து பார்க்கலாம். 210 men working 12 hours a day can finish a job in 18 days. How many men are required to finish the job in 20 days working 14 hours a day? அதாவது இங்க 200 men வந்து 12 hours a day, அதாவது ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சு 18 டேஸ்ல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 20 டேஸ் ஒர்க் பண்ணி ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் 14 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணா எத்தனை அந்த ஒரு ஜாப் முடிச்சாங்க அப்படின்னா எத்தனை மென் தேவைப்படுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை செஞ்சு 20 நாள்ல ஒரு வேலையை முடிச்சா எத்தனை ஆண்கள் தேவைப்படுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்தது டேஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்தது மென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணி 18 டேஸ்ல 210 men ஒரு வேலையை முடிக்கிறாங்க. 14 ஹவர்ஸ் பர் டேவுக்கு ஒர்க் பண்ணி 20 டேஸ்ல ஒரு வேலையை முடிச்சா எத்தனை ஆண்கள் தேவைப்படுவாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இங்க எழுதியிருக்கிறோம். எக்ஸ்ன்னு அதை தெரியாது, அதை எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 210 எக்ஸ் இங்க எழுதிக்கங்க ஈக்குவல் டு 210 இன்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இது டைரக்ட் வேரியேஷனா இன்வெர்ஸ் வேரியேஷனா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த மென்னோட இதை கம்பேர் பண்ணுங்க. ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆண்கள் வந்து குறைவா இருந்தா போதும் அந்த வேலையை முடிச்சிடலாம். இது ஹவர்ஸ் வந்து குறைஞ்சது அப்படின்னா அந்த வேலையை முடிக்க அதிக ஆண்கள் வந்து தேவைப்படுவாங்க. ஸோ இது வந்து ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது மென் வந்து குறையிறாங்க. ஸோ மென் வந்து குறையும் பொழுது ஹவர்ஸ் வந்து அதிகமாகுது. இது வந்து இன்வெர்ஸ் வேரியேஷன். அப்போ டவுன்வர்ட்ஸ்ல ஏரோ மார்க் போட்டுக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் போட்டு இது வந்து 12/14 அப்படின்னு எழுதிக்கணும். இன்வெர்ஸ் அப்படிங்கிறதுனால 12 நியூமரேட்டர்லையும் 14 டினாமினேட்டர்லையும் எழுதிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மென் அண்ட் டேஸையும் ஒர்க் கம்பேர் பண்ணுங்க. நாட்கள் டேஸ் வந்து அதிகமா இருக்கும் பொழுது குறைவான ஆண்கள் இருந்தா போதும் அந்த வேலையை செஞ்சிடலாம். அதே நாட்கள் குறையும் பொழுது அந்த வேலையை குறிப்பிட்ட நேரத்துல செய்யறதுக்கு அதிக ஆண்கள் தேவைப்படுவாங்க. ஸோ டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது மென் வந்து குறையுது, அதே போல மென் வந்து அதிகரிக்கும் பொழுது டேஸ் வந்து குறையுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அது வந்து இன்வெர்ஸ் வேரியேஷன். ஸோ இதுவும் இன்வெர்ஸ் வேரியேஷன் தான். ஸோ டவுன்வர்ட்ஸ்ல ஏரோ மார்க் போட்டுட்டு 18/20 அப்படின்னு எழுதிக்காங்க. ஸோ 18 வந்து நியூமரேட்டர்லையும் 20 வந்து டினாமினேட்டர்லையும் வந்துடும். ஸோ இப்போ அதை கேன்சல் பண்ணுங்க. 7 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 2 7s are 14, 3 7s are 21, 0 போட்டுக்கோங்க. அடுத்து இந்த ஜீரோவுக்கும் இங்க ஒரு ஜீரோ இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 2s are 2, 6 2s are 12. திரும்ப 2 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 3 2s are 6. பார்த்தீங்கன்னா 3 into 3 into 18 இருக்கு. 3 3s are 9. ஸோ 9 into 18 மல்டிப்ளை பண்ணுங்க. 8 9s are 72. பேலன்ஸ் வந்து 7 இருக்கு. 1 9s are 9. 9 plus 7 16. ஸோ 162 men தேவைப்படுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 14 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணி 20 டேஸ்ல அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண 162 men வந்து தேவைப்படுவாங்க. Third sum, a cement factory makes 7,000 cement bags in 12 days with the help of 36 machines. How many bags can be made in 18 days using 24 machines? இங்க ஒரு ஃபேக்டரியில
7000 சிமெண்ட் பேக்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. அதுக்கு எத்தனை நாள் தேவைப்படுதுன்னா 12 டேஸ் தேவைப்படுது. எத்தனை மெஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 36 மெஷின்ஸ் யூஸ் பண்ணி அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது 18 டேஸில் 24 மெஷின்ஸை யூஸ் பண்ணி எத்தனை சிமெண்ட் பேக்ஸ் தயாரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா டேஸ் கொடுத்துருக்குறாங்க, மெஷின்ஸ் கொடுத்துருக்குறாங்க, சிமெண்ட் பேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 12 டேஸில் 36 மெஷின்ஸு 7000 சிமெண்ட் பேக்ஸை தயாரிக்குது. ஸோ 18 டேஸில் 24 மெஷின்ஸ் எத்தனை சிமெண்ட் பேக்ஸை தயாரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 7000 எழுதிட்டு இன்ட்டு இந்த சிமெண்ட் பேக்ஸை டேஸோட கம்பேர் பண்ணுங்க. டேஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது சிமெண்ட் பேக்ஸும் அந்த ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டேஸ் குறையும் பொழுது அந்த ப்ரொடக்ஷனும் குறையும். ஸோ இது வந்து டேஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது சிமெண்ட் பேக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, டேஸ் குறையும் பொழுது சிமெண்ட் பேக்ஸும் குறையுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னா அப்வர்ட்ஸில் ஏரோ மார்க் போட்டுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 18 டிவைடட் பை 12ன்னு எழுதணும். ஸோ இங்கே கீழே இருக்கிற இந்த 18 வந்து இங்கே நியூமரேட்டருக்கு போயிடும், 12 வந்து டினாமினேட்டருக்கு போயிடும். அதே போல் மெஷின்ஸோட சிமெண்ட் பேக்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா மெஷின்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் சிமெண்ட் பேக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மெஷின்ஸ் வந்து குறைஞ்சது அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷனும் குறையும். ஸோ இதுவும் டைரக்ட் வேரியேஷன் தான். ஸோ இதுவும் 24 டிவைடட் பை 36 அப்படின்னு எழுதும். ஸோ 24 வந்து கீழே இருக்கிற 24 நியூமரேட்டருக்கு போயிடும், 36 வந்து டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ இப்போ அதை கேன்சல் பண்ணுங்க. 1 18s are 18, 2 18s are 36, 1 12s are 12, 2 12s are 24, 2க்கு 2க்கும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 7000 இருக்கும். ஸோ 7000 சிமெண்ட் பேக்ஸ் வந்து 18 டேஸில் 24 மெஷின்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். Fourth sum, a soap factory produces 9600 soaps in 6 days, working 15 hours a day. In how many days will it produce 14,400 soaps, working 3 more hours a day? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சோப் ஃபேக்டரியில் 9600 சோப்ஸ் வந்து 6 டேஸில் 15 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணால் 14,400 சோப்ஸு 3 more hours a day அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த 3 more hours அப்படிங்கிறது இந்த 15 ஹவர்ஸோட 3 ஹவர்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நமக்கு டோட்டலாக 18 ஹவர்ஸ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சோப் ஹவர்ஸ் டேஸ் எழுதிக்காங்க. அடுத்து சோப் பார்த்தீங்கன்னா 9600 ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ், டேஸ் வந்து டேஸ். ஸோ அடுத்தது 14,400 3 more hours அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 15ஓட 3யை ஆட் பண்ணிக்கணும். அப்போ 18 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணால் எத்தனை நாட்கள் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ இப்போ டேஸோட சோப்பை கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ டேஸ் சோப்பு வந்து அதிகமாக தயாரிக்கணும் அப்படின்னா அதிக நாட்கள் நமக்கு தேவைப்படும். சோப்பு வந்து கம்மியாக தயாரிக்கணும் அப்படின்னா குறைஞ்ச நாட்கள் இருந்தால் போதும். ஸோ சோப் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது டேஸும் இன்க்ரீஸ் ஆகுது. சோப்போட ப்ரொடக்ஷன் வந்து குறையும் பொழுது டேஸோட ப்ரொடக்ஷனும் குறையுது. ஸோ இது வந்து டைரக்ட் வேரியேஷன். அப்வர்ட்ஸில் ஏரோ மார்க் போட்டுக்காங்க. அடுத்தது ஹவர்ஸ். ஸோ ஹவர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு அதிக மணி நேரம் வேலை செஞ்சாங்க அப்படின்னா குறைஞ்ச நாட்களில் அவங்க வேலையை முடிச்சிடலாம். ஸோ ஒரு நாளைக்கு குறைந்த மணி நேரம் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அதிக நாட்கள் தேவைப்படும். அப்போ ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது டேஸ் வந்து குறையுது, ஹவர்ஸ் வந்து குறையும் பொழுது டேஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து இன்வெர்ஸ் வேரியேஷன். ஸோ இப்போ டவுன்வர்ட்ஸில் நீங்கள் ஏரோ மார்க் போட்டுக்காங்க. ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு இது வந்து டைரக்ட் வேரியேஷன். அப்போ கீழே இருக்கிற இந்த நம்பர் வந்து நியூமரேட்டருக்கு போயிடும், இந்த 9600 வந்து டினாமினேட்டருக்கு போயிடும். இது இன்வெர்ஸ் வேரியேஷன். இப்போ 15 மேலே இருக்கிற 15 அப்படியே எழுதிடணும், கீழே இருக்கிற 18ம் டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 1 6 are 6,
3 6 are 18. அடுத்தது 3 க்கு 15 கேன்சல் பண்ணலாம். 1 3 are 3, 5 3 are 15. இந்த 0க்கும் இந்த 2 0க்கும் இந்த 2 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுவும் 12 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 8 12s are 96, 12 12s are 144. திரும்பவும் இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 2 4s are 8, 3 4s are 12. இப்போ 3 5s are 15 வந்துரும். டினாமினேட்டர்ல 2 இருக்கு. ஸோ 15 டிவைடட் பை 2. இதை டிவைட் பண்ணீங்கன்னா 15 2ஆல டிவைட் பண்ணுங்க. 7 2s are 14. பேலன்ஸ் வந்து நமக்கு 1 இருக்கும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 7 1 by 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ 7.5 days வந்து அவங்களுக்கு தேவைப்படும். If 6 container lorries can transport 135 tons of goods in 5 days, how many more lorries are required to transport 180 tons of goods in 4 days? இங்க பாத்தீங்கன்னா goods கொடுத்துருக்காங்க, days கொடுத்துருக்காங்க, container lorries கொடுத்துருக்காங்க. So 135 tons of goods 5 daysல 6 container lorries வந்து transport பண்ணா 180 tons of goods 18 daysல ஆல்ரெடி இருக்கிற இந்த 6 லாரிஸோட எத்தனை லாரிஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் இங்க முக்கியமா பார்க்கணும். how many more லாரிஸ் அப்படின்னா ஆல்ரெடி இங்க 6 லாரிஸ் இருக்கு. ஸோ அதோட எத்தனை லாரிஸ் தேவைப்படும் அதை வந்து 6 plus x அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்னும் எத்தனை லாரிஸ் நமக்கு தேவைப்படும் அதுதான் x அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 6 plus x is equal to the 6 into இப்போ இதை டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷனான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா கூட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது லாரியும் அதிகமா தேவைப்படும். ஸோ இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். கூட்ஸ் வந்து குறையும் பொழுது லாரியோட நம்பர்ஸும் குறையும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டைரக்ட் வேரியேஷன். ஸோ அப்வர்ட்ஸில் ஏரோ மார்க் போட்டுருக்காங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா டேஸும் பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு வந்து அதிக நாட்கள் இருந்ததுன்னா நமக்கு எத்தனை லாரி தேவைப்படும்னா குறைவான லாரி தான் தேவைப்படும். ஒரு நாளைக்கு குறைந்த லாரியில் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணாவே போதும். இப்போ வந்து கம்மியான டேஸ் தான் இருக்குது அப்படின்னா நிறைய பொருட்கள் வந்து நம்ம கூட்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண அதிக லாரிஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ டேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது லாரிஸ் வந்து குறையுது. அது டேஸ் வந்து குறையும் பொழுது லாரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து இன்வெர்ஸ் வேரியேஷன். ஸோ இன்வெர்ஸ் வேரியேஷன் இப்போ இதை கேன்சல் பண்ண போகிறோம். 1 4s are 4, 4 4s are 16, பேலன்ஸ் 2 இருக்கு. இங்கே வந்து 20, 5 4s are 20. நெக்ஸ்ட்டு 45 135 கேன்சல் பண்ணலாம். 1 time 45 is 45, 3 times 45 is 135. ஸோ அப்போ 45 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 135 கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது 3க்கும் 6க்கும் கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, 2 3s are 6. அப்போ 2 into 5 இருக்கு. ஸோ அப்போ 2 5s are நமக்கு 10 வந்துடும். 6 plus x is equal to 10. இப்போ x அப்படியே வச்சுக்கோங்க. 6 நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டுட்டு போனால் 10 minus 6. ஸோ 10 6 மைனஸ் பண்ணால் 4 வரும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 4 வரும். அப்போ 4 more லாரிஸ் ஆர் ரெக்வயர்ட். இன்னும் நமக்கு 4 லாரிஸ் வந்து இன்னும் தேவைப்படுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.